டெல்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சோனியா, ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் ஆண்டுதோறும் ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும். இந்த கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டுக்கான கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு டெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு அவருக்கு மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், TR பாலு, ராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் முதலமைச்சரை வரவேற்றனர். தன்னை வரவேற்க திரண்டிருந்த டெல்லி வாழ் திமுக தொண்டர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கைகொடுத்து நலம் விசாரித்தார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு அவரையும் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் விடுத்துள்ள X பதிவில், சோனியாவுடனான சந்திப்பு சிறந்த அரவணைப்பை தருகிறது என்றும் குடும்பத்தினருடன் இருப்பது போல் உணர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து டெல்லியில் கௌதல்யா மார்க் பகுதியில் நடைபெற்று வரும் வைகை தமிழ்நாடு அரசு இல்லத்தின் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து பெஹல்காம் தாக்குதலில் படுகாயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இன்றிரவு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டி வரும் நிலையில் உரிய நிதியை உடனடியாக வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் அவர் வலியுறுத்த உள்ளார். நாளைய கூட்டம் முடிந்தவுடன் இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில் இருந்து சென்னை திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.